ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும், நாங்கள் ஜூன் மந்த் போன ஸ்காண்டினேவியன் ட்ரிப்பை பற்றின சீரீஸ் தான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. அந்த வரிசையில் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நாங்கள் 6வது நாள் போன இடங்களை பற்றி தான். ஆஸ்லோவில் ஏர்லி மார்னிங் 6 o'clock. இப்போ நாங்கள் நார்வே இன் நட்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் பண்ணுறோம். ஃபுல் டே ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு வெளிச்சமாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி பார்க்கும்போது இதே மாதிரி வெளிச்சமாக இருந்தது. நைட்டு 10 மணிக்கு தூங்க போகும்போது இதே மாதிரி வெளிச்சமாக இருந்தது. ஆனால் அந்த 12:30 டைமில் எப்படி இருக்கும், 1 o'clock எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு பார்க்கணுன்னு ஆசை. அதை பார்க்க முடியல. நான் போன பிளாக்லேயே சொல்லியிருந்தேன், ஃபியோர்டு அப்படின்னு சொல்கிறேன். அதாவது 2 பக்கமும் செங்குத்தான உயரமான மலை, நடுவில் ஆழமான கடல். அதில் நம்ம ஒரு க்ரூஸில் ட்ராவல் பண்ணாமல் நம்ம நார்வேயை விட்டு போனால் நார்வே வந்ததில் அர்த்தமே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் ஃபியோர்டில் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு நாங்கள் பெர்கன் போகிற இந்த ட்ரெயினில் ஏற போகிறோம். இந்த ட்ரெயினில் ஏறி ஃபஸ்ட்டு நாங்கள் பெர்கன் வரைக்கும் போல் மிர்டால் அப்படிங்கிற ஒரு இடத்துலையே நாங்கள் இறங்கிடுவோம். இன்னைக்கு ட்ரிப் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிரான்ஸ்போர்ட்டை மாறி மாறி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. 2 ட்ரெயின், அதுக்கப்புறம் க்ரூஸு, பஸ்ஸு, ட்ரெயின் அப்படின்னு. ஸோ அதனால் நாங்கள் எங்களுடைய லக்கேஜை முதலே போர்ட்டல் சர்வீஸில் பெர்கனில் நாங்கள் தங்க போகிற இடத்துக்கு அனுப்பிச்சிட்டோம். ஹலோ, பெர்கன் போகிற ட்ரெயினில் ஏறியாச்சு. இப்போ ஸோ வெளியே வியூ எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஆஸ்லோவில் இருந்து மிர்டால் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம் இல்லையா? அந்த மிர்டால் அப்படிங்கிற இடம் 1300 மீட்டர் உயரத்தில் இருக்குது. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. சொர்க்கத்தில் ட்ராவல் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சாதாரணமாக ஒரு மலையில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நிறைய ஆறுகள், அருவிகள், அதுக்கப்புறம் பசுமையான மலைகள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஆனால் இந்த மலையில் ட்ராவல் பண்ணும்போது நான் பார்த்த காட்சியை பற்றி சொல்லவே முடியாது, வார்த்தைகளே கிடையாது. நீங்களே காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ட்ரெயினில் உள்ள கஃபேக்கு வந்துட்டோம். வழக்கம் போல் இந்த ஹாட் சாக்லேட்டையும் காஃபியும் குடிச்சிக்கிட்டே அப்படியே இயற்கை அழகை ரசித்து பார்க்குறது ஒரு தனி அனுபவம் தான். இங்கே உள்ள மலைகளும் அதை ஒட்டி உள்ள அந்த ஏரிகளும் பார்த்தீங்க அப்படின்னா, மலைக்கு மேலே போக போக ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிறத்தில் இருக்குது. அடர்பச்சை நிறத்தில் பசுமையாக இருந்த மலை பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக போக அந்த பசுமை குறைஞ்சு வெண்பனி அங்கங்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல உள்ள ஏரியோடைய வண்ணத்தை பார்த்தீங்களா? அப்படியே அந்த மலை இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் பிளாக் கலர்ல இருக்குது, கிரீனா இல்லை. அந்த வானத்துடைய நீல நிறமும் அந்த மலையுடைய பிளாக் கலரும் சேர்ந்து இந்த இடத்துல உள்ள தண்ணியுடைய கலர் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. இப்போ இங்க சம்மர் சீசன்லேயே இங்கே அங்கங்கே ஸ்னோ தெரியுது அப்படின்னா, இந்த இடம் விண்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்க. அதனால இந்த இடத்த குளிர்காலத்தில் லிட்டில் அண்டார்டிகா அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெண்பனியோட ஆக்கிரமிப்பு கூடுறது நல்லா பார்க்க முடியுது. இந்த இடம் வாழ்வதற்கு இது ஒரு தகுதியான இடம் மாதிரி இல்லை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன கூரை விட்டு பார்க்க முடியுது.
முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துலயே மின்சார கேபிள்லாம் இருக்குது. பக்கத்துல வந்து ரயில்வே ஸ்டேஷன் கூட இருக்குது. வாவ், நான் இந்த காட்சியை சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கோடை காலத்துலயும் அந்த ஏரியெல்லாம் அங்கங்க உரை பண்ணியிருக்குது. மற்ற இடத்துல எல்லாம் அப்படியே ஒரு அழகான ஒரு நீல நிறத்துல இருக்குது. கட்டிங் பண்ணி ரொம்ப ஷார்ட் வீடியோவாக தான் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரியான இயற்கை காட்சிகளை எல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்து ரசிக்கணும். அதனால என்னால் ட்ரிம் பண்ண முடியல. எப்போதும் ட்ராவல் பண்ணும் பொழுது கண்டிப்பாக டைரியில் வந்துட்டு அன்னைக்கு ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஃபுல்லாகவே எழுத ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் இந்த ட்ரிப்பில் எல்லாம் என்னால் வந்து எதையுமே எழுதவே முடியல. ஏன் அப்படின்னா அப்படி இருக்குது இந்த இயற்கை காட்சி. ஜன்னலை விட்டு கண்ணை எடுக்கவே முடியல. ஹாய், நாங்கள் இப்போ மிர்டாலில் இருக்கோம். மிர்டாலில் இருந்து இப்போ ஃப்ளாம் மவுண்டன் ட்ரெயினில் போக போகிறோம். அது ஒரு சீனிக் ரயில்வே தான். ஃப்ளாம் FLAM. நாங்கள் வந்த வண்டி கிளம்புது. ஆமாம், இந்த வண்டி பெர்கன் லைன் கிளம்பிச்சு. நல்லா பெரிய ட்ரெயின். இது நல்ல நீளமான ட்ரெயினாக தான் இருக்குது. இதுதான் இந்த ஃப்ளாம் போகிற ட்ரெயினா. இந்த ட்ரெயினில் ஏறி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ண உடனே ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டினாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு அழகான ஒரு ஃபால்ஸ் இருந்தது. அந்த ஃபால்ஸுடைய பேர் வந்து ஜோஃபோசன். மை காட், ஒரு பெண்ணுடைய பாட்டு சத்தம் கேட்குது இல்லையா? முதல்ல நான் நினச்சேன் இந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க வந்து ரெக்கார்ட் பண்ண சாங்கை வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் நடந்ததே வேற. ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு அங்கே மேலே அருவிக்கு பக்கத்தில் இருந்து ஓடி ஆடி அவ்வளவு உற்சாகமாக பாட்டு பாடி அசத்துனாங்க. நீங்களே பாருங்கள். ஸோ விசில் அடித்ததை எல்லோரும் ஓடி போய் ஏறிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் தான் டைம் எல்லோரும் இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. மறுபடியும் இந்த ஃப்ளாம்ஸ் பனா அப்படிங்கிற ட்ரெயினில் ஏறியாச்சு. இப்போ நம்ம ஃப்ளாம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். பனா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரயில் பாதை அப்படின்னு அர்த்தம். இந்த ரயில் பாதை வந்து போட்டு கரெக்டாக 100 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ட்ரிப்புமே பார்த்திங்கன்னா பயங்கர அமேசிங்காக இருந்துச்சு. இயற்கை காட்சிகள் எங்கே பார்த்தாலும் அழகான நீர்வீழ்ச்சிகள். அதுக்கப்புறம் இங்கே உள்ள மலைகள் வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்கிறதுனால அந்த பள்ளத்தாக்குகள் வந்து பயங்கர ஆழமாக தெரியுது. ஒரு மவுண்டெயினில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம வந்து நினைப்போம் நம்ம பசுமையான மலைகள், எங்கே பார்த்தாலும் அருவிகள் ஆறுகள் பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதை விட நம்ம நினச்சதை விட ரொம்ப ரொம்ப ரம்யமாகவே இந்த இயற்கை காட்சிகள் இருந்தது. ஃபைனலாக நம்ம வந்துட்டு அந்த ட்ரெயினில் மவுண்டெயின் ட்ரெயினில் ஃப்ளாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் ஃப்ளாம். இந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம க்ரூஸில் ஏறி இந்த ஃபியோர்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ரிப்போட பெயர் தான் நார்வே இன் நட்ஷெல். இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு க்ரூஸில் ஏறி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கூட்வாங்கன் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம். இந்த ஃபெரியில் நம்ம அடுத்து வந்து 2 hours இந்த ஃபியோர்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
இந்த ரயில்வே லைன் போடுறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவருடைய சிலை இது. பக்கத்துலேயே ஒரு மியூசியமும் இருக்குது. அந்த மியூசியமில் இந்த ரயில்வே பாதை வந்து எப்படி போட்டாங்க அப்படிங்கிறதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்குது. இதுதான் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்த ட்ரெயின் ஃப்ளாம்ஸ் பனா. இந்த மலையில் ரயில் பாதை போடணும் அப்படின்னு நினச்சதே பெரிய விஷயம். ஏன்னா நம்ம பார்த்தோம் எவ்வளவு ஆழமான பள்ளத்தாக்கு, செங்குத்தான மலைகள் இருந்தது அப்படின்னு. நாங்கள் போக வேண்டிய ஃபெரி தயாராக இருக்குது. 3 மணி தான் போர்டிங் டைம். ஸோ அது வரைக்கும் நாங்கள் இப்போ வெயிட் பண்ணணும். இந்த ஃபெரியில் உள்ள அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்களா, நல்லா ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. உள்ளே உட்காந்தும் நம்ம வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். வெளியே நல்லா நின்று நம்ம வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் என்ன, காற்று வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நம்ம அந்த கடலில் ட்ராவல் பண்ணும்போது இன்னும் காற்று அதிகமாக இருக்கலாம். ஸோ ஜாக்கெட்டெல்லாம் போட்டு நம்மளால் அந்த குளிரை வந்து டாலரேட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இப்போ க்ரூஸில் ஏறிட்டோம். 2 மணி நேரம் இதில் தான் வந்துட்டு நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த தெரியுதா நம்ம ஏறின அந்த ஃப்ளாம் அப்படிங்கிற இடம் அது. இது வந்து நிஜமாகவே எங்களுக்கு ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. ஏன்னா 2 பக்கமே அப்படியே ஒரு உயரமான மலை, நடுவில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த கடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆழமான கடல். அதில் ட்ராவல் பண்ணுறது எங்களுக்கு வெரி ஃபஸ்ட் டைம், வெரி வெரி த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த இடங்கள்லையும் இந்த கஷ்டமான இயற்கை சூழல் மிக்க இடத்துலையும் அங்கங்கே சின்ன சின்ன கிராமங்களை பார்க்க முடியுது. நார்வேயில் வந்து இது மாதிரி ஒரு 2000 ஃபியோர்டு இருக்குது. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஃபியோர்டோட பேர் வந்து நியூரோ ஃபியோர்ட். இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டர் வரும். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற க்ரூஸ் மாதிரியே அச்சு அசலாக ஒன்று எங்களுக்கு ஏத்தாப்பில் போயிட்டுருக்குது. அப்படியே ஜிக்ஸாக் லைனில் ரொம்ப அழகாக இருக்குதுல்ல பார்க்குறதுக்கு. இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா அந்த குரூஸ் வந்து மலையை முட்டை போகிற மாதிரி தான் போச்சு. அந்த அளவு குறுகலாக இருந்தது இந்த இடம். எங்களுடைய 2 மணி நேர பயணம் முடிய போகுது. இந்த கூடுவாங்கன் அப்படிங்கிற இடத்த வந்து நாங்கள் இப்போ ரீச் பண்ண போகிறோம். கூடுவாங்கன்னு வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம பஸ்ஸில் போனோம் நாங்கள் வாஸ்க்கு. நான் இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே அந்த ஃபால்ஸ் எல்லாம் கீழே விழுவல, அந்த தண்ணி அப்படியே காற்றுலேயே பறக்குது. ஆமாம், காற்றுலேயே பறக்கு. அவ்வளோ காற்று அடிக்கி தண்ணியும் கொஞ்சம் கம்மியாக தான் விழுவுது. இங்கே இருந்து அந்த ஃபால்ஸ் நல்லா தெரியுது. அப்படியே காற்றுக்கு பறக்குது பாருங்கள் தண்ணி. ஸோ எங்கள் பஸ் இப்போ ரெடியாக இருக்குது. நாங்கள் இதில் ஏறி ஓஸ் போகிறோம். பஸ்ஸில் ஓஸ் குல்துருஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே எதுவும் சுற்றியெல்லாம் பார்க்கல. அங்கேருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சி நாங்கள் வந்துட்டு பெர்கன் போயிட்டோம். ஓஸ்லேருந்து பெர்கன் வர்றதுக்கு கரெக்டாக 1 hour. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 8:30. வழக்கம் போல் நாங்கள் இப்போ ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இப்போ சாப்பிட்டோம். தாஜ்மஹால் தந்தூரி ரெஸ்டாரண்ட் பெர்கனில். ரோட்டில் ஆளே இல்லை, ஏன்னா 9:30 ஆயிடுச்சு நைட்டு. 9:30க்கு சன் கொஞ்சம் பிரகாசமாக தான் இருக்குது. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு நல்லா இல்லை. நேற்று அந்த பஞ்சாபி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு இல்லை. இது கொஞ்சம் இனிப்பாக இருந்தது. கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் சிக்கன் பிரியாணி இனிப்பாக தான் இருந்தது.
அண்ட் தென் பாலக் பண்ணிடுவாங்களாம். அதுவுமே க்ரீமெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு இனிப்பாக தான் இருந்தது. இந்த ரோட்டில் ஆளே இல்லை. இன்றைக்கி பண்ண ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே ரொம்ப ரொம்ப பெரிய ட்ரிப்பு. அதே சமயத்தில் ஒரு அழகான ட்ரிப்பு, அதே சமயத்தில் கொஞ்சம் செலவான ட்ரிப்பு தான். ஸோ எங்கள் 4 பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஆன மொத்த செலவு ஜஸ்ட்டு இந்த ட்ராவலுக்கு மட்டும் 65,000 ரூபாய். இன்றைக்கி நாங்கள் பெர்கன் சிட்டியில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். நாளைக்கு நாங்கள் பெர்கன் சிட்டி தான் சுற்றி பார்க்க போகிறோம். எங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மவுண்டெயின் இருக்குது. அந்த மவுண்டெயினில் நிறைய வீடுகளை பார்க்க முடியுது. அது இந்த பெர்கன் சிட்டியோட முக்கியமான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை முடிஞ்சால் நம்ம நாளைக்கு சுற்றி பார்க்க போகிறோம். இந்த பெர்கன் சிட்டி தான் நார்வேலேயே 2nd லார்ஜஸ்ட் சிட்டி. ஃபைனலாக எங்களுடைய ஹோட்டல் இருக்கிற இடமான பழைய துறைமுகத்துக்கு நாங்கள் இப்போ வந்து இறங்கியிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் தூங்க போகிறோம். நாளைக்கு காலையில் பார்க்கலாம். இந்த ட்ரிப்போடைய ஃபுல் டீட்டெயில்ஸு, அதாவது எவ்வளவு செலவாச்சு என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துக்கோங்க. பெர்கன் சிட்டியில் நாங்கள் என்னென்ன இடங்களை எல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத அடுத்த வாரம் நான் போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.